ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு தி சேனல். பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா 99K டாலர் வந்து டச் பண்ணிச்சு. அதை தொடர்ந்து நம்ம வீடியோ போடலை. ஸோ இதுக்கப்புறம் நிறையா பேருக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, இதுக்கப்புறம் பிட்காயின் பம்ப் ஆகுமா, இல்லை ஆல் சீசன் வந்து எப்போ வரும், இல்லை இனிமேல் வந்து பிட்காயின் வந்து டாப் அடிச்சிருச்சா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து அதை பற்றி நம்ம பார்ப்போம், பிட்காயினோட நியூஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட வீடியோவில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல்ஸ் ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 2 months பார்த்தீங்கன்னா மோர் தென் 30x கொடுத்துருக்குது. அதாவது வித்தின் மந்தில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10x கொடுத்துருக்குது. ஸோ இது எதனால் பம்ப் ஆச்சு, இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்ன, அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு ரிலேட்டடான டோக்கன்ஸ் வந்து பை பண்ணலாமா வேணாமா, அதே மாதிரி வெஞ்சர் கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றியும் டீப்பின் நரேட்டிவ்ஸ் பற்றியும் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் அப்புறம் நிறையா ஆல்ட் காயின்ஸை பற்றியும் நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து 99K டாலரை வந்து டச் பண்ணிடுச்சு. 100K டச் பண்ணணும்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் டச் ஆகலை. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிட்காயின் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஆன்சைன் டேட்டா பார்க்காம ஹால்விங் ட்ராக்கர்ஸ்ன்னு அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் வந்து பிட்காயின் வந்து இப்போ எந்த ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைனஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஹால்விங்க்கு வரும்போது பிட்காயினோட மைனஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டிஃபிகல்ட்டி வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க மைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க ரிவார்ட்ஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் மைனஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிட்காயின் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு செல் பண்ண பார்ப்பாங்க. அதாவது லாஸ்க்கு செல் பண்ணாமல் நல்ல ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்போ மேபி வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் யாருன்னு நமக்கு தெரியாது. யார் மைனஸ் ஒரு பெரிய பேங்காகவும் இருக்கலாம், நல்ல இப்போ மைக்ரோசாஃப்ட் கூகுளாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து மைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து சில பேர் தான் தெரியும் பப்ளிக்காக, சில நிறைய பேர் தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீடியாவுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெரிய கேபிட்டல் சிஇஓஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5x மினிமம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து 745K டாலர், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 7x ஃப்ரம் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். 100K அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து நிறைய பேர், சில பேர் பார்த்திங்க அப்படின்னா 150K டாலர், 100K டாலர், 200K டாலர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டட் பார்த்திங்க அப்படின்னா 200K பை தி எண்ட் ஆஃப் 2025 சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஓரளவுக்கு நம்ம நம்பலாம். ஆனால் இப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டட் வந்து 200K டாலர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 150K வரைக்கும் வரும்போது நம்ம எடுத்துடணும். ஸோ அவங்க வந்து அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மைனஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த பர்டிகுலர் திங்கை கொண்டு வந்து மக்களை வந்து பை பண்ணி வந்து ஃபோமோ பண்ண வச்சு வந்து செல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இருக்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் நல்லா, இப்போ நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு 4 தான் போட முடிஞ்சுது, இல்லைன்னா நான் நிறைய போட்டிருப்பேன். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா $1 million, $10 million ஈஸியாக சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஓகேங்களா பிட்காயின். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆஃப்டர் த ஹால்விங் இன்ஸ்டியூஷன்ஸ் வில் பிகின் ப்ரெடிக்டிங் பிட்காயின் ப்ரைஸஸ் கிளைமிங் எ மினிமம் ஆஃப் 5x, அதாவது 5x கிளைம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வைல் BTC மைட் அச்சீவ் தட் 5x இன் தி நெக்ஸ்ட் சைக்கிள் ஒன்லி, நாட் இன் திஸ் சைக்கிள். பட் 5x அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாமல் 2x அப்படிங்கிறது வந்து ரியலிஸ்டிக்காக கண்டிப்பாக இருக்கும். 100K டாலர்லேருந்து 200K டாலர் வரைக்கும் போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோட டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 125 to 150K டாலர்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஏன் அப்படின்னு ஒரு ரியலிஸ்டிக்கான ப்ரெடிக்ஷனும் நான் கொடுத்துருப்பேன், பிட்காயின் ப்ரெடிக்ஷன் சொல்லி. அதை பார்க்காதவங்க பாருங்கள். அப்படி பார்க்கும்போது வி ஆர் இன் தி ரைட் பிளேஸ். ஹால்விங்கோட ட்ராக்கில் வந்து மைனஸ் வந்து பேசப்பட்டுட்டாங்க. அதாவது அது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பிட்காயின் நல்லா பம்ப் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் மிட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு 2x ஆகும், இல்லைன்னா ஒரு 50 to 60% பம்ப் ஆகிட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, 300K போகும், 500K போகுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இப்போ வி ஆர் இன் தி ரைட் ஃபேஸ் ஆஃப் புல் ரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 223 டேஸ் ஆஃப்டர் ஹால்விங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 0 to 200, 250க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா கரெக்ஷனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பிட்காயின் வந்து டாப் அடிக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 250 டேஸ் அப்படிங்கும்போது கரெக்டாக ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா
லாங் டைம், அதாவது 200 to 30 டேஸ் 300 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா புல் ரனில் தான் பிட்காயின் இருந்திருக்கு. ஸோ இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா 2018ஓடது, இந்த லைட்டு க்ரீன் வாட்டர் கலர் பார்த்தீங்க அப்படின்னா 2021 சைக்கிளோடது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே 200 230 போது இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு க்ரீன் மார்க்கெட் போய் கிட்டத்தட்ட 500 டேஸ் அப்படிங்கும்போது தான் பீக் அடையும். ஸோ இதை பார்க்கும்போது 300 to 500 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோனில் வரும். ஸோ இந்த ஜோன் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 125 to 150 160K டாலரை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் சைக்கிள் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 350 டேஸு, செகண்ட் சைக்கிள் பார்த்திங்க அப்படின்னா 500 டேஸில் வந்து பீக் டச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் சைக்கிளும் பார்த்திங்க அப்படின்னா 550 500 டேஸ் அரௌண்டு அந்த டைமில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 500 டேஸ் போகாமல் இப்போ 220 டேஸ் இருக்குதுங்கள. ஸோ ஒரு 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 இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸோட இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் சைக்கிளோட வந்து 350 வச்சுருக்குது. ஸோ 350 டேஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு 100 to 150 டேஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 4 to 6 months அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து 4 to 5 months வந்து பிட்காயின் மேலே வந்து போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதை தான் வந்து நான் வந்து நவம்பர் 6 வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஆல் சீசனை பற்றி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பிட்காயினை பற்றி வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனால் பிட்காயினை நீங்கள் வந்து எப்போ பீக் டச் பண்ணும் அப்படிங்கிறது நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆல் சீசனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பிட்காயின் டாமினன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அதையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் $75K டச் பண்ணிருச்சு. As I said, US election triggered Bitcoin rally. So Bitcoin will pump hard after the results. அதாவது அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஹார்டாக பம்ப் ஆச்சு உங்களுக்கு. அதே மாதிரி ரேட் கட்ஸ் வரும்போது இன்னுமே பம்ப் ஆகும். ஸோ அப்போ Jan 25 அப்படிங்கும்போது வரைக்கும் உங்களுக்கு பிட்காயின் கண்டிப்பாக பம்ப் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஆல்ஸ் வந்து அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணாது. அதனால தான் ஆல்ட் மார்க்கெட் வில் பி குட் ஃப்ரம் தட் டைம், அதாவது Jan 2025. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் தான் வந்து இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அப்படின்னாலும், ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் தான் வந்து பிட்காயின் வந்து பம்ப் ஆகிருக்கும். ஆனால் ஆல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக வந்து பம்ப் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நவம்பர் டைமில் பிட்காயின் வந்து சைட்வே தான் பண்ணுச்சு இப்போ இருக்கிற அதே டைமில். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் டைமில் இருந்து ஸோ ஜான் வரைக்கும், இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜான் மிட் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு 100% கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து 91% வந்து பம்ப் ஆகிருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பம்ப் வித்தின் அ மந்தில் வந்து பிட்காயின் வரும். ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் டிசம்பர் டைமில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20 to 30% தான் பம்ப் ஆகிருக்கும். கண்டிப்பாக 5x 10x பண்ணியிருக்காரு. ஆனால் ஜான் மிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது ஜான் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ், அதாவது ஜான் ஃபஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 5 to 10x நிறைய காயின் பண்ணியிருக்கும். அந்த பிட்காயின் வந்து கீழே கரெக்ஷன் எடுக்கும் போது அந்த பிட்காயின் டாமினன்ஸ் ஃபால் ஆகும். ஆனால் அந்த பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டுருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 1 month வந்து பிட்காயின் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போல்லாம் பிட்காயின் ரேலி ஸ்டார்ட் ஆகுதோ ஆல் காயின்ஸ் வந்து ஸ்லோவாக பம்ப் ஆகும். அதில் பிட்காயினில் கரெக்ஷன் வரும்போது அந்த மணி வந்து ஆல் காயின்ஸில் போகும்போது ஆல் காயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹியூஜாக வந்து பம்ப் அடிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஜான்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோமோஸ் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த மந்த்துக்குள்ளே பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓவர் வாண்ட்ஸ் டு டூ ஃபோமோ ப்ளீஸ் டூ இட் இன் நவ் ஆர் இன் டிசம்பர். அதுக்கடுத்தது மெயினாக என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா MVRV ரேஷியோ சி ஸ்கோர்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து முக்கியமான ஒரு சார்ட்டு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 4 point டச் பண்ண போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிட்காயினோட பீக் வந்து டச் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அது வந்து கீழே வரும், ஒரு 2-3 months வந்து மார்க்கெட்டு டம்பில் இருக்கும் அப்படின்னு. பட் என்ன ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் டைம் லைன் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 6 months எடுத்துருச்சு. அதாவது மார்ச் 2024 நவம்பர் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா டம்பில் தான் ஆச்சு. ஸோ அந்த டைமில் நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த க்ரீனை டச் பண்ணிவிட்டு மேலே போகும், இந்த இதை வச்சு தான் சொல்லியிருப்பேன் 2019 சைடில். இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோவிடு. ஸோ இந்த பர்டிகுலர் திங் கண்டிப்பாக நடக்கும், அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டம்ப் ஆகிருக்குது. இப்போ அடுத்தது மேலே போக போகுது. ஸோ மேலே போக போகுது அப்படின்னு இந்த சென்ஸ் என்ன அர்த்தம்னா இது வந்து பீக்கு கிடையாது, இன்னுமே வந்து கொஞ்சம் மேலே போக போகுது. ஆனால் ஒரு 60 to 75% வந்து நம்ம வந்து புல்ரன் ஃபேஸ் வந்து கடந்துட்டோம். இன்னொரு 20 to 30% பார்த்திங்க அப்படின்னா புல்ரன் இருக்குது பிட்காயினுக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆல் சீசன் டோட்டல் கிரிப்டோ புல்ரன் மார்க்கெட்டையே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அனதர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 months டைம் பீரியட் தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதை வச்சே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம்.
ஸோ அதை தான் நான் வந்து சாட்லேயே வந்து 2 சார்ட்டை நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தி பிக்கெஸ்ட் ஆல் சீசன் இன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்போல்லாம் பிட்காயின் ஆல் டைம் டச் பண்ணுதோ, அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டம் எடுக்குது. அந்த பிட்காயின் ஆல் டைம் டச் பண்ணிருச்சு அப்படின்னா, அங்கிருந்து தான் ஆல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரெட் ஜோன் வரும்போது ஆல்ஸோட பீக் டைமாக இருக்கும். அது 80% அப்படிங்கிறது நீங்கள் செல்லிங் டைமாக இருக்கும். அதோட டைம்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக வந்து பிட்காயின் அதாவது ஆல்ஸ் டம்பில் இருந்து அடுத்த ஆல்ஸ் பீக்குக்கு வர வரைக்கும் 512 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 டேஸ். அதே தான் பிட்காயினோட அந்த ஹால்விங் சார்ட்டை சொல்லும்போது 300 டேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 220 டேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 150 டேஸ் அல்லது 200 டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே தான் 300 டேஸ் வந்து முடிஞ்சிச்சு. இன்னொரு 200 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் டைம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆல்ஸ் மார்க்கெட்டும் நல்லாயிருக்கும், பிட்காயின் மார்க்கெட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 1400 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கும் போது இருந்து ஒரு 1400 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பீக் வந்து வருது. ஓகேங்களா, அதுக்குள்ளே இந்த ஆல் சீசன் இங்கே நடக்குது. ஓகேங்களா, மறுபடியும் பிட்காயின் மேலே பம்ப் ஆகுது. அடுத்தது ஆல் சீசன் 2021 மிட் வரைக்கும் ஆல் சீசன் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்காயின் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ எப்படிலாம் மேலே போதோ பிட்காயினோட ரேலி இது கீழே வரும்போது ஆல் காயின்ஸோட ரேலி. ஸோ இப்போ ஆல் காயின் ரேலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 1 மந்த்ல ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ப்ரோ வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒவ்வொரு சைக்கிளுக்கும் வந்து ஆல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால டாமினன்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரீவியஸ் வரதை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்சல்யூட்லி கரெக்ட், நான் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த பர்டிகுலர் திங்கை வந்து நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா, அது ஏன் வந்து அப்படி ஆகுது அப்படிங்கிறது. பட் நான் சொல்ல வந்தது வந்து இப்படி ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ஸை வந்து நீங்கள் வந்து அதிக ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அவரே அந்த ஆன்சர் சொல்கிறார்ல, ஒவ்வொரு சைக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால தான் வந்து டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சைக்கிள் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 90 இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. பட் இது வந்து 60 தான் டச் பண்ணியிருக்கு, 17 கூட போகலை. ஏன்னா ஆல்ஸ் மார்க்கெட் வந்து அதிகமாகிட்டே வருது, காயின்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால பிட்காயின் டாமினன்ஸ் வந்து 100% போக இனிமேல் வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அது கரெக்டு தான். ஆனால் இப்படி ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 20x பண்ணுறதே வந்து ஆல்ஸில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் ஒவ்வொரு சைக்கிள்லையும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்சு காம்பவுண்டிங் கான்செப்டில் எப்படி ஒரு 100x வந்து ஈஸியாக வந்து ஆல்ஸில் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு அல்டிமேட் ஆல் காயின்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக வந்து நான் அதில் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக தொடர்ந்து அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ பிட்காயின் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30%க்கு கீழே அவர் போட்டிருக்காரு. பட் 30% கீழே வரைக்கும் போக அதிகபட்ச வாய்ப்பு இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் சைக்கிள்லேயே 40 பிரேக் பண்ண கிடையாது. ஸோ இந்த டைமும் நான் ஒரு 40 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 40% வந்துச்சு அப்படின்னாவே நம்ம ஒரு மேஜர் ஆல் சீசனை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதை அனலைஸ் பண்ணி எப்போ வந்து நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சின்ன ஆல்ஸ் காயின்ஸை பற்றி பார்ப்போம். ரியலியாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்ஸ் வாலெட்டில் இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து ட்ரம்ப் வாங்கியிருக்காருன்னு நினச்சாங்க. கிடையாது, யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. பட் சில லூஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தமோ ஒன்று ட்ரம்ப்போட அக்கௌண்ட்டில் வந்துருச்சுல்ல ரியலியோ புல்லிஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ரியலியோ அக்கௌண்ட் அங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்கலாமோ தவிர்த்து இதனால் வந்து ரியலியோக்கு வந்து ஒரு மேஜர் வந்து டெவலப்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு சக்ஸஸோ கிடையாது. இட்ஸ் a perfect correction and stable market. When BTC drops, all coins crashes harder, at least 10%. But when BTC is slightly green, alts can pump to new local highs. ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அப்படின்னாவே தெரியும் நல்லாவே நம்ம புல் மார்க்கெட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு. பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 to 20% டம்ப் ஆகும், ஆல்ஸு கூடயே டம்ப் ஆகும். ஆனால் பிட்காயின் ஜஸ்ட் 1% மேலே பம்ப் ஆச்சுனாவே ஆல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டம்ப் ஆன அந்த 20%க்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதை விட ஒரு படி ஸ்டெப்பு மேலே தான் விற்கும் கண்டிப்பாக. ஸோ அதை தான் இங்கே நான் சொல்ல வந்திருப்பேன். ஸோ இப்படி இருக்கும்போது ஆல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாமினேட் பண்ணி மேலே போகுதுன்னு அர்த்தம். பிட்காயின் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது எதை குறிக்குது அப்படின்னா புல் மார்க்கெட் தான் குறிக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேமிங் சீசன் இஸ் கமிங் சூன் பிகாஸ் இலான் மஸ்க் என்ன சொல்லிக்கிறாங்க, டூ மெனி கேம் ஸ்டுடியோஸ் தட் ஆர் ஓன்டு பை மாசிவ் கார்பரேஷன்ஸ். ஆமாங்க, நானும் நான் பார்த்தேன். எனக்குமே வந்து ரொம்பவுமே வந்து ஒஸ்ட்டாக இருந்துச்சு அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ், நம்பர் ஆஃப் கார்பரேட்ஸ், அதாவது ஸ்டுடியோஸ் காலாவில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நாக்கா, ஸோ போய்கிட்டே இருக்குது. பீம், நிறைய பேர் இந்த கேமிங் ஸ்டுடியோ தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் அதில் யார் வந்து பர்ஃபெக்டாக பண்ண போகிறாங்க, யார் மேலே ஸ்டாண்ட் பண்ணி நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து ரொம்ப கஷ்டம். இலான் மஸ்க் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாலையுமே வந்து கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏஐ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அன் ஏஐ கேமிங் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி. ஸோ இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இலான் மஸ்க் இதை திருப்பி பேசினார் அப்படின்னா கேமிங் சீசன் வரதுக்கு முன்னாடியே கேமிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து கேமிங் சீசனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு
புல்லிஸான நியூஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கஸ்பா பார்த்தீங்க அப்படின்னா 250 பிபிஎஸ், அதாவது அவங்க வந்து 1 பிபிஎஸ் தான் வச்சுருந்தாங்க, 1 பிளாக் பெர் செகண்ட் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. அதுவே வந்து ரொம்ப புல்லிஸ். அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேக் ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணுறதுனால அது டைனமிக் அசலிக் கிராஃப் அப்படிங்கிறதுனால பிளாக் செயினாக இல்லாமல் பிளாக் டைனமிக்காக போகும். ஸோ இப்போ வந்து பிபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸும் ஃபியூச்சரில் கொண்டு வரதுனால இவங்க வந்து பிபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஸ்கேலபிலிட்டி வந்து இவங்க கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க 250 பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது பிளாக் பெர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா டைனமிக்காக பிளாக் க்ரியேட் ஆகிற வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஃபார் கஸ்பா அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து வேல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பம்ப் பண்ண பார்ப்பாங்க. கஸ்பா இஸ் கோயிங் டு பூம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இடிபிஸ், அதாவது இடிஎஃப்ஸ் மாதிரி ஒரு குரூப் ஆஃப், அதாவது எக்ஸ்சேஞ்சர் ட்ரேடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து இலான் மஸ்க் வந்து டோஜ் காயினை ப்ரொமோட் பண்ணும்போது பைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் ப்ளஸ் டோஜ் அப்படின்னு சொல்லி காம்பினேஷனில் வந்து காப்பி ட்ரேட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணாங்களே இடிபி அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி 21 ஷேர்ஸ் அந்த பர்டிகுலர் குரூப் கேபிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4 டோக்கனை வச்சு ஒரு இடிபி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யாராவது வந்து இந்த பர்டிகுலர், அதாவது அதுக்கு ஒரு தனி பேர் இருக்கும், அந்த பேரில் வந்து நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட அல்லகேஷன், அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து 1 lakh போடுறீங்க அப்படின்னா இல்லை 25% 25% 25% 25% சொல்லி ஈக்குவலாக வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இடிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிட் நெட்வொர்க் அண்ட் ஆண்டோ நியர் அண்ட் ரெண்டர். ஸோ இதுலேருந்து நீங்கள் மெயினாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆரக்கிள் காயின் கண்டிப்பாக ஒன்று மார்க்கெட்டில் இருக்க போகுது, ஆர்டபிள்யூஏ காயின் ஒன்று இருக்க போகுது, பிளாக் செயின் அதாவது லேயர் 1 அப்படின்னு ஒன்று இருக்க போகுது. இது சொலானா, நியர் or Cardano or KDA Cardano, anything is fine, but one layer is going to be there in the market. அதுதான் அவங்க வந்து ஒரு அதாவது நியர்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டீப்பினில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் இருக்கும், அது வந்து ரெண்டர் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 4 செக்டருக்கு வந்து, அதாவது எதர் செயின் லிங்க் ஆர் பித்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்டபிள்யூல ரியோ இல்லை ஆண்டோன்னு சொல்லி தனியாக நம்ம யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நியரை பற்றி நம்ம பேசினது இல்லை, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக இது பேசுவோம். ரெண்டருக்கு வந்து தனியாக டீப்பின் வந்து IO.net பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஏத்தீர் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஏத்தீரோட IO.net வந்து சூப்பராக இருந்துச்சு, தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். டீப்பின் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து எந்த காயின் பிக் பண்ணுறது வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் புல்லிஸ் நியூஸ் ஃபார் தீஸ் 4 செக்டர்ஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கியூபிக் ஒயிட் பேப்பர் வந்துருச்சு. கிரிப்டோ புகழ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒயிட் பேப்பரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். நம்ம சேனலில் கியூபிக் பற்றியும் கியூபிக் டோக்கனாமிக்ஸ் பற்றியும் தனி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். கிரிப்டோ நான் சொன்னது எல்லாமே பர்ஃபெக்ட் தான். இது வந்து ரிஸ்க் செக்டர் தான். 55 மில்லியன் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது தான். ஆக்சுவலாக அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் லோடு வச்சு தான் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, நாட் ஆக்சுவல் யூசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லூப்பில் அடித்து நிறையா யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ டிரான்சாக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா அது பிளாக்ல போகும். அந்த மாதிரி எத்தனை யூசர்ஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த யூசர்ஸ் வந்து சென்ட் பண்ணும்போது பிளாக் செயினுக்குள்ளே போகுது கரெக்டாக. ஸோ அந்த ரெக்கார்ட் அதை என்ன பண்ணுவாங்க, ட்ரான்சாக்ஷன் இவங்களே லூப்பில் அடிச்சு, அதாவது 10 lakhs 100 lakhs அப்படின்னு சொல்லி இவங்களே லூப்பில் வச்சு லூப் அடித்து டக்குன்னு அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்க போகும்போது கண்டிப்பாக வந்து நிறைய மில்லியன்ஸ் வரும் தான். ஸோ 55 மில்லியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேஜர் இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் ஆக்சுவலாக வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இது ஒரு 1 lakh to 10 lakhs தான் வந்து இது ஆகிட்டு இருக்கும். பட் இவங்க சொல்லப்படுறது வந்து இந்த அளவுக்கு ஸ்கேலபிள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று கிரிப்டோ புக்கில் நம்ம மெயினாக ஒரு ட்ராபேக் சொன்னார். டீஃப்ளேஷனரிங்கிற காயின்னு டீஃப்ளேஷனரி பற்றி பேசியிருக்காங்க. 200 ட்ரில்லியன் தான் இருக்குது, அது டீஃப்ளேஷன் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டிங்காக சும்மா அடிச்சு விட்றாங்க, அது வந்து ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் ஒயிட் பேப்பர் ஃபுல்லாக படித்தாரா இல்லையான்னு தெரியல. அந்த டோக்கனாமிக்ஸில் நிறைய இடத்துல ஒன்றுவே ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டீஃப்ளேஷனரி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே ஆகிட்டு இருக்காது. அதுக்கு வந்து மானிட்டர் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, அதாவது வந்து மினிமம் எமிஷன் ஃபோக்கஸிங் ஆன் பர்ன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஃபோக்கஸிங் ஆன் பர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் அது என்ன ஆகும்னா அந்த பர்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து இருக்கிறத விட ரொம்ப பர்ன் பண்ணிகிட்டே போச்சுன்னா அந்த இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்களே வந்து ஓட்டு எடுத்து கணக்கெடுக்க எடுத்து டீசென்ட்ரலைஸ்டு வேலை வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதாவது வீக்லி வந்து 1 trillion டோக்கன்ஸ் வந்து பர்ன் ஆகுது அப்படின்னா, அப்படி போச்சு அப்படின்னா அது வந்து நெட்வொர்க்கை வந்து ஸ்பாயில் பண்ணும், அதாவது ரொம்ப டூ மச் வந்து பர்ன் பண்ணிடும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த 1 trillion அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஓட்டு எடுத்து இந்த மாற்றுறதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா
நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து 100% டீஃப்ளேஷனரின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக டீஃப்ளேஷனரி காயின், பட் கண்டினியூஸாக டீஃப்ளேஷனரி ஆகாது. டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த சேஞ்ச் பண்ணக்கூடியது வந்து பேலன்ஸ்டு ஃபோக்கஸிங் ஆன் பர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், மானிட்டரிங் அப்படிங்கிற கான்செப்ட்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லணும்னு நினச்சேன். பட் நம்ம கிரிப்டோவில் சொன்னது எல்லாமே பர்ஃபெக்ட் தான். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். கியூபிக்கு ஒயிட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து புல்லிஷாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஒயிட் பேப்பர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. நம்ம வீடியோலையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், டோக்கனாமிக்ஸ் ஆகட்டும் மற்றது எல்லாமே ஆகட்டும். பட் அந்த 200 ட்ரில்லியனுக்கு கொண்டு வந்தாங்கல்ல, 1000 ட்ரில்லியன்லேருந்து அதை வந்து ஒயிட் பேப்பரில் மறைச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் அதையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ 1000 ட்ரில்லியன் மேக்ஸ் சப்ளை இருந்தாலும் சேம் அதே தான். ஏன்னா வந்து டோட்டல் சப்ளை 200 ட்ரில்லியனுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது தான் அவங்களோட டிசைனு. அது வந்து டோக்கனாமிக்ஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அது ஒயிட் பேப்பர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஏன் பர்ன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும். 80% வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க, 20% தான் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க கியூபிக்கு ஒயிட் பேப்பரில் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சிபில் அட்டாக்கை பற்றி அதுதான் வந்து கஸ்பா ஃபர்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கேட்டு இருந்தாங்க. சிபில் அட்டாக் வந்து இதில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் அதில் தெளிவாக கிளியராக சொல்லிட்டாங்க சிபில் அட்டாக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஸோ கியூபிக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ஒரு புல்லிஸாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விர்ச்சுவல்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம மெயின் டாப்பிக்கு போயிடுவோம். ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் விர்ச்சுவல்ஸ் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விர்ச்சுவல்ஸ் அப்படிங்கிறது வந்து நத்திங் பட் விர்ச்சுவலாக ஏஐ ஏஜென்ட்ஸை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும். அதாவது நம்ம எப்படி வந்து ஒரு பாட் வந்து நமக்கு ட்ரேடு பண்ண வைக்கிறோமில்ல, அதேமாதிரி நமக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நமக்கு வேலையாக ஒரு ஒர்க்கராக வச்சுக்கலாம். அதாவது ரோபோ மாதிரி தான். அதை வந்து விர்ச்சுவலாக வச்சுக்கிறதுனால இவங்க விர்ச்சுவல்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம ரோபோ வந்து வீட்டில் வந்து வீடு கூட்டுறக்கு இந்த மாதிரி டிவி சுவிட்ச் ஆன் பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்தா அது பண்ணுறதுக்கு ஒரு ரோபோ வாங்குவோமோ, அந்த மாதிரி ஃபிசிக்கலாக இல்லாமல் விர்ச்சுவலாக பண்ணுறதுனால இது விர்ச்சுவல். ஸோ அதுதான் வந்து விர்ச்சுவல்ஸ் ப்ரோட்டோகால். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி நாட் காயினை பற்றி, அதாவது டேப் டு ஏர்ன் அப்படிங்கிறத வந்து தே ஆர் ட்ரைங் டு ட்ரிக் யூ. நாட் காயின் கேவ் யூ அ பிக் ஏர்ட்ராப் பட் தீஸ் கைண்ட் ஆஃப் காப்பி கேட்ஸ் வில் ட்ரிக் யூ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா ப்ளே டு ஏர்ன் அந்த ஆக்சி இன்ஃபினிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து ரொம்ப பூம் ஆச்சு. ஏன் அப்படின்னா கோவிடில் என்னென்ன பண்ணுறதுக்கு தெரியாது இருக்கும்போது நிறைய பேர் அந்த மாதிரி ப்ளே பண்ணால் ஏர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ளே பண்ணி பார்த்தாங்க. அது நல்லாவே பூம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணி மூவ் டு ஏர்ன், எஜுகேட் டு ஏர்ன், கொஸ்ட் டு ஏர்ன், லேர்ன் டு ஏர்ன் அப்படிங்கிற மாதிரி நிறைய என்னென்னமோ ப்ளே டு ஏர்ன், அப்புறம் எக்ஸ் டு ஏர்ன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நிறைய என்னென்னமோ கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டேப் டு ஏர்ன் அப்படின்னு சொல்லி நாட் காயின் கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புல்ஷிட் தான். அப்போதைக்கு ஏதோ ஒரு 1 or 2 யூசர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்ராப் மூலமாக மில்லியனர் ஆகிருக்கலாம். பட் எல்லாருமே சத்தியமாக ஆக முடியாது. அதுக்கப்புறம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணதாக தான் இருக்கும். புல் ரனில் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஆட்ராப்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், மீம் காயின் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், லெவரேஜஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணி பழகிறேன், ஆப்ஷன்ஸ் பண்ணுறேன், இது எல்லாமே வந்து நீங்கள் விட்டுறணும். ஸோ புல் ரனில் வந்து ப்ராப்பராக வந்து எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த காயினை வந்து நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி செல் பண்ணி வெளியில் எக்ஸிட் ஆகிறதுக்கே கரெக்டாக 1 year ஆகிரும். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து மெனி லாஸ்ட் மணிஸ் இன் per to earn, play to earn, but they took the Axie Infinity as a role model. Again பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ஃப்ரெண்ட் டெக் கேம். ஃப்ரெண்ட் டெக் அப்படிங்கிறது நான் அதை பற்றி அப்படி தான் சொல்லியிருப்பேன். வேர் ஆர் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிமிலர் டு டேப் டு ஏர்ன் வில் டை. ஸோ ஃப்ரெண்ட் டெக் பார்த்திங்க அப்படின்னா பூம் ஆச்சு. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் டெக் அப்படின்னு சொல்லி போனாங்க. பட் ஃப்ரெண்ட் டெக் கரெக்டு தான், நல்லது தான். இன்வெஸ்டர்ஸ் மேலே வந்தது, இன்ஃப்ளூசன்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது. பட் அந்த பர்டிகுலர் டைம் பூம் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஆயிரும். அதுதான் வந்து ஓகே வெஞ்சர்ஸ் ஆகட்டும், டெல்ஃபி கேபிட்டல்ஸ் ஆல்சோ இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு பூம் ஆகிறத வச்சு நம்ம டக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. லாங் டேமாக சஸ்டைனபிலிட்டியை யார் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஏன்னா வி ஆர் ஏர்லி ஸ்டேஜ் இன் டெக், கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறனால ஸோ இந்த ஏரியா வந்து இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமோ தவிர்த்து உடனே போய் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ண பார்க்கக்கூடாது. ஸோ அப்படி தான் அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் நான் பார்க்குறேன். ஸோ நைஸ் ப்ராஜெக்ட் ஃபார் விர்ச்சுவல் வேர்ல்ட், விர்ச்சுவல்ஸ் 30x in 30 days, virtuals.io அப்படின்னு சொல்லி டோன்ட் ஃபால் ஃபார் இட், இட்ஸ் மோர் லைக் ஏ விர்ச்சுவல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் சம்வாட் சிமிலர் டு மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் கம்பைன்ஸ் மெட்டாவர்ஸ் ப்ளஸ் ஏஐ டெக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விர்ச்சுவல்ஸ் வந்து மெட்டாவர்ஸ் ப்ளஸ் ஏஐ அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கிறது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் என்னென்னா உங்களோட ஓன் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து அட்டானமஸ் ஏஜென்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வாட் இஸ் அட்டானமஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அட்டானமஸ் அப்படின்னா ப்ரைவேட், அதாவது நமக்கு இண்டிவிஜுவலாக நமக்காக வச்சுக்கிறது, நமக்கு ஓனாக வச்சுக்கிறது தான் ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ். நான் எனக்கு தனியாக ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சுக்க முடியும். பைனான்ஸில் வந்து காப்பி பாட்ஸ், அதாவது ட்ரேட் பாட்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் காமன். அதில் போய் நீங்கள் கிரியேட்
கிரியேட் பண்ணி ட்ரேட் மட்டும் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சாங்குக்காகவோ இல்லை கம்யூனிகேஷன் லேர்ன் பண்ணுறதுக்காகவோ இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வீடியோ எடிட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏதோ ஃபெச் பண்ணி வெப்பில் இருந்து ஏதோ சர்ச் பண்ணி எனக்கு கண்டென்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி எல்எல்எம் மாதிரியோ அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். த லேர்ன் பிளான் அண்ட் மேக் டெசிஷன்ஸ், அதுதான் உங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணி பிளான் பண்ணி டெசிஷன் பண்ணுவாங்க. அதுதான் அட்டானமஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஏஐயில் கிரிப்டோவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் டெஃபி ஏரியாவில் நிறைய ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு யூசர்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு வேலட் க்ரியேட் பண்ணு, இல்லை அந்த வேலட் வந்து சேஃபாக வச்சுக்கோ, இல்லை என்னோடய கிரிப்டோ காயின்ஸை வந்து இங்கிருந்து அங்கே மூவ் பண்ணு, இல்லை எனக்கு வந்து நான் பிட்காயின் வச்சுருக்கிறேன், எனக்கு பிட்காயின் வந்து இப்போ யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணு அப்படின்னா ஒரு வித்தின் 3 மினிட்ஸில் அதுவே உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு மெட்டாமாஸ்கில் கொடுத்துரும், இல்லை உங்களுக்கு பிட்காயின் வாலெட்டில் ஹார்ட்வேர் வாலெட்டில் கொடுத்துரும். அப்படின்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, கரெக்டாக அட்ரஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்து ரொம்ப சேஃபாக நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சேஃபாக வச்சுக்கிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை பிட்காயின் வித் மை எக்ஸிஸ்டிங் யூஎஸ்டிடி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா வித் இருக்க எவ்வளோ பர்சன்டேஜ் 50% ஆஃப் மை யூஎஸ்டிடி அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து பை பண்ணி கொடுத்துரும். செல் 50% ஆஃப் மை பிடிசி ஹோல்டிங் நவ் கரண்ட்லி அப்படின்னு சொன்னால் கரண்ட்டாக வந்து அது பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்சி க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது டெஃபி கிரிப்டோ டெஃபிக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் பிளேயராக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து வெஞ்சர் கேபிட்டல்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாங் ப்ளே பண்ணுறதாகட்டும், டிக்டாக் வீடியோஸ் பண்ணுறதாகட்டும், அனிமேஷன்ஸ் 3D இமேஜஸ் ஆகட்டும். அதில் லூனான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லூனா. டிக்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D விர்ச்சுவல் ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாங் ப்ளே பண்ணி எது டாப் சாங் அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே கொடுக்குது. இப்போ சொல்லானா அட்ரஸை காட்டு அப்படின்னு எவ்வளோ கேட்டிருப்பாங்க. நோ தேர் ஹியூமன் பேக்கப். ஸோ இந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நீங்கள் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விர்ச்சுவல்ஸ் மட்டும்தான் ஏஐ ஏஜென்ட்ஸாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. அதுக்கு முன்னாடி மோட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆர் தி ஃபியூச்சர் ஆஃப் டெஃபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் மோட் நெட்வொர்க் வந்து டெஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் வந்து ஏஐ டெஃபின்னு நம்ம சொல்லலாம், ஆர் ஏஐ5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு புது கேட்டகரின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை நீங்கள் கிரியேட் உங்கள் ஓன் ஏஐ ஏஜென்ட்ஸை க்ரியேட் பண்ணி டெஃபிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது டெக்ஸில் ஸ்வாப் பண்ணுறதாகட்டும், டெக்ஸில் கனெக்ட் பண்ணி உங்கள் காயினை வந்து ஸ்வாப் பண்ணுறதாகட்டும், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாகட்டும், இல்லை செல் பண்ணுறதோ எதை வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வாப்புங்கிற வேர்டு வந்துருச்சுல. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா டெலிஷியம் பற்றி நான் வந்து டெலகிராமில் கொடுத்துட்டே, அது வந்து சூப்பராக இருக்குது, இது கண்டிப்பாக பூமாக இருக்குது, அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் நானுமே ஏஜிஏலேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன், பட் இன்வெஸ்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் இதை பற்றி நான் டெலகிராமில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்க்காதவங்க தெரிஞ்சு இருப்பீங்க. அதில் வந்து லூசின்னு சொல்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மேஜராக 2 ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சுருக்காங்க, லூசி ப்ளஸ் YKILE நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேலே உங்கள் ஓன் ஏஐ ஏஜென்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து நிறைய பார்ட்னர்ஸ் வச்சுருக்காங்க, கூகுள், மைக்ரோசாஃப்ட், நிவிடியா அப்படின்னு சொல்லி, பைனான்ஸ் செயின், பாலிகன், கேலக்ஸி, இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட பார்ட்னர்ஷிப்பை பற்றி நான் ரீசெண்டாக கூட நான் ட்வீட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து இது ஏஐ கிரிப்டோ ஏஜென்ட்ஸ் ஆர் மேக்கிங் வேவ்ஸ் தீஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி, அது ஏன் அப்படி வாட் ஆர் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, சொன்னதை சொல்லியிருப்பாங்க. அதில் லிஸ்ட் ஆஃப் சம் ஆஃப் த டாப் ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரிப்டோன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வந்து டிவியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா அவங்க அதர் காயின்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சும்மா இது ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக விர்ச்சுவல்ஸு மோடு வந்து எத்தீரியம் லேயர் 2 அதாவது ஓபிக்கு மேலே ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். விர்ச்சுவல்ஸ் அப்படிங்கிறது இப்போ இமீடியட்டாக இப்போ நீங்கள் பை பண்ணணும் அவசியம் இல்லை, அதை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏஜிஐ அப்சல்யூட்லி இட்ஸ் கோயிங் டு பி a குட் ப்ராஜெக்ட். பட் ஐ டோன்ட் நோ, விர்ச்சுவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்ததுனால பைனான்ஸ் இந்த பைபிட் இவங்கெல்லாம் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. ஆப்டாஸ் வந்து எப்படி சூப்பர் ப்ராஜெக்ட், ஸ்விகி ஆப்டாஸ் ரெண்டுமே சூப்பர். ஆப்டாப்ஸ்க்கு சில வேர்ல்ஸ் இருக்காங்க, ஸ்விக்கு சில பேர் இருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மேஜராக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால சில பேர் வந்து அந்த பிளேயர்ஸ் இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெச்ஏ, ஆரிச்சைன், லைக்கா ஏஐ, இது ஃபாலாலாம் பார்த்திங்க அப்படின்னா டிஇ பேட்டர்ன், அதாவது டிஇ கான்செப்ட் ரிலேட்டடான ஏஐ ஏஜென்ட்ஸ். அது பட் ஆக்சுவலி ஏஐ ஏஜென்ட்ஸ் கிடையாது, விர்ச்சுவல் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ அதனால் மெயினாக அங்கே என்ன மெசேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருப்பேன்னா, யூ மிஸ்ட் மெயின் பிளேயர் இன் திஸ் ஏரியா தட் ஏஜிஐ டெலிசியம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் மைக்ரோசாஃப்டோட இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது போனீங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க, ரீட் மோர் சொல்லி மீடியம் வந்து டெலிசியம் மைக்ரோசாஃப்ட். அந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டார்ட் அப்ஸே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அவர் ஃபவுண்டர்ஸ் ஹப் கம்யூனிட்டி எக்ஸைட்டட் டு ஹேவ் யூ ஹியர் அப்படின்னு சொல்லி அது கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதிலே வந்து கன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டெலிசியம் வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக ஏஜிஐ அப்படிங்கிறது. அதனால தான் வந்து அந்த ஏஜிஐ
பற்றி நான் வந்து இதுக்கு முன்னாடியே டெலகிராமில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக பை பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பிளெண்டர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காப்பியாக இருந்தாலுமே ஏன் பிளெண்டர்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஹியூஜாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதுதான் இந்த கிரிப்டோ எவல்யூஷன் தியரியில் வந்து இந்த ஓகே வெஞ்சர்ஸ்லாம் பற்றி பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிவிடியாவும் இன்னொரு ஏஐ காயின் ஏதோ சொன்னாங்க, அந்த காயின் தான் வந்து ரொம்பவுமே சென்ட்ரலைஸ்டாக டாமினேட் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிவிடியாவோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $3.48 trillion USD. கைஸ் இட்ஸ் வெரி ஹியூஜ். 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 பில்லியன். ஸோ 300 பில்லியன் மார்க்கெட் கேப் ஃபார் ஒரு டீப் இன் நேரேட்டிவ்ஸ் அப்படின்னா 3 to 4 பில்லியன் தான் ரெண்டராக இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் 10 காயின்ஸ் வந்து 300 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 பில்லியன் வரைக்கும் இது போக இன்னுமே 10x $80 வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100 to 200 மில்லியன் இருக்கக்கூடிய காயின், எக்ஸாம்பிள் AGI ஆகட்டும், இல்லை அதர் காயின்ஸ் நல்ல சூப்பர் காயின்ஸ் ஃபாலா அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இருக்கட்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இந்த AI டீப்பின் அப்படிங்கிறது வந்து IO.net மெயினாக அது, ஏன்னா அதுதான் அந்த கிரிப்டோ இதில் பார்த்தீங்க எவல்யூஷன் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல IO.net வந்து மெயினாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர் டீசென்ட்ரலைஸ்ட் கம்ப்யூட்டிங் பவர் மார்க்கெட்ஸ் லைக் IO.net அண்ட் ப்ரோடியா யூஸ் ஐடல் கம்ப்யூட்டிங் பவர் ஃப்ரம் குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு அவங்களே அது மென்ஷன் பண்ணுறாங்க. IO.net வந்து ரொம்ப ஜெயின்ஸாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது கிரிப்டோவில் வந்து IO.net வந்து மிக முக்கியமான ப்ராஜெக்ட் ஃபார் கம்ப்யூட்டிங் பவர் அண்ட் டேட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசியாக சம்திங் சொல்லியிருப்பாங்க, OG.ai சொல்லியிருப்பாங்க. இல்லை இன்னொன்று மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட் லேப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க. கம்ப்யூட் லேப்ஸ் RWAக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட் லேப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ கான்செப்ட் தான். அவங்க வந்து இங்கே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் லேப்ஸை பற்றி நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அவங்க நியர் ப்ரோட்டோக்கால் கூட ஜாயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நியர் பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதே தெரியுது. நான் வந்து ரீசெண்டாக ட்வீட் பண்ணியிருப்பேன். கம்ப்யூட்டர் லேப் இஸ் ப்ரவுட் டு பார்ட்னர் நியர் ப்ரோட்டோக்கால் டு பிரிங் டோக்கனைஸ்டு GPUs டு தேர் எக்கோசிஸ்டம் அப்படின்னு. ஸோ GPU வந்து டோக்கனைஸ்டு GPUஸாக கொண்டு வர போகிறாங்க. அதாவது என்னென்னா GPUஸ் வந்து எப்படி வந்து செல் பண்ணி டோக்கனைஸ்டாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது. டோக்கனைஸ்டு கான்செப்டை வந்து நான் தனி RWA அப்படிங்கிற நரேட்டிவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்க்காது பாருங்கள், பார்த்தா இது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஹியூஜ் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ராக் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிடில் போர்ட்ஃபோலியோ, அதாவது டோக்கனைஸ்டு ஆசெட்ஸ் போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலகிராமில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமிசம், ஆர்பிட்ரம், பாலிகான், ஆப்டாஸ், அவலான்ஷே இது வந்து பார்த்தீங்கன்னா பிடில் போர்ட்ஃபோலியோக்கு எடுத்திருப்பாங்க, அதாவது டோக்கனைஸ்டு ஆசெட்ஸ்க்கு எடுத்திருப்பாங்க. பட் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலியோவோ ஆண்டோவோ இல்லை வந்து லிஎக்ஸோ LCXO இந்த மாதிரி எந்த காயினுமே வந்து RWA எக்ஸாக்டாக இருக்காது, லேண்டு இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பிளாக் செயின் அப்படிங்கிறதே ஒரு டோக்கனைஸ்டு கான்செப்ட் தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிளியராக வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்க பார்ப்போம், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதனால தான் இந்த 5 அசெட்ஸாக வந்து டோக்கனைஸ்டு அசெட்ஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் கம்ப்யூட் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா RWA நெரேட்டிவ் வந்து நியர் கூட வந்து GPU கம்ப்யூட்டிங், அதாவது கம்ப்யூட்டிங் GPU டீசென்ட்ரலைஸ்டு GPUக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நியர் ப்ரோட்டோக்காலை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எகைன் நீங்கள் கேட்கலாம், நியர் வந்து AI காயினே கிடையாது, சும்மா ஏஐன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. கிரிப்டோ புகழ நான் கூட சொல்லியிருந்தாரு, நானும் பார்த்தேன். ஆமாம், அவங்க வந்து அந்தளவுக்கு ஏஐ கிடையாது. பட் இந்த மாதிரி ஏஐ அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படின்னா அவங்களோட ஸ்கேலபிலிட்டி கான்செப்ட், பிளாக் செயின் ஸ்கேலபிலிட்டி கான்செப்ட்ஸை வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண போகும்போது அந்த பர்டிகுலர் டோக்கன் ஏஐயாகவும் மாறிடுது. அதே மாதிரி ரியல் வேர்ல்டு டேட்டாவை கொண்டு போய் பிளாக் செயினில் போட போகும்போது அது டோக்கனைஸ்டு அசெட்ஸாகவும் மாறிடுது. இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது நியர் ப்ரோட்டோக்கால் இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து இது லாங் டேர்முக்கு வந்து சஸ்டைனபிளாக இருக்க போது. நியர் ப்ரோட்டோக்காலும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபெட்ச் எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி நியர் ப்ரோட்டோக்காலும் ஒரு நல்ல ஒரு லேயர் 1 அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஏஐ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உடனே போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரிஸ்க் ஃப்ரீ அசெட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாவ், ரெண்டார் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி லோ சப்ளையில் இருக்கக்கூடிய காயின்ஸை வந்து நீங்கள் பிக் பண்ணி ஷார்ட் டைமில் இந்த பர்டிகுலர் புல் ரன்னை நீங்கள் செல் பண்ணிடுங்க, ஹோல்டு பண்ணாதீங்க. நம்ம மறுபடியும் ரீவிசிட் பண்ணி கியூபிக் மாதிரி காயின்ஸு ரிஸ்க்கு, ஆனால் லாங் டைமில் பார்க்க போகும்போது ரொம்ப விசன் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்து அந்த மாதிரி பர்டிகுலர் ஏ காயினில் போட்டோம் அப்படின்னா, அது GPU கம்ப்யூட்டிங் பவர் ரிலேட்டடான காயின்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா நிவிடியா மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் காயின் வந்து உங்களுக்கு 100 பில்லியன் போனால் கூட 1 பில்லியனில் கூட இருக்கட்டும், உங்களுக்கு 100x வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 3-4 இயர்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது வந்து ஒரு ஹியூஜ்
சேஞ்சாக உங்கள் லைஃப்பில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த அல்டிமேட் ஆல்ட் காயின்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து, அதாவது எப்படி காம்பவுண்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம 100x மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தனி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நான் கொடுக்க வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அது வந்து கோயிங் டு பி அ ஹியூஜ் இன்ஃபோ ஃபார் யூ கைஸ். ஸோ யூ வில் என்ஜாய் அ லாட் டெஃபினெட்லி. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வீடியோவில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.